நண்பர்களே, காலம் முழுக்க மாறிப்போச்சு. இப்போ இந்தியாவை எந்த நாடும் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. முன்ன ஒரு காலத்துல அண்டை நாடுகளோட தீய செயல்களை அமைதியா தாங்கிக்கிட்டு இருந்தது இந்தியா. ஆனா இப்போ எதிரிகள் வீட்டு வாசலுக்கு நின்னு அவங்க பாஷையிலேயே பதில் சொல்றது. பாகிஸ்தான் செஞ்ச எல்லா கெட்ட வேலைகளையும் உலகத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்துச்சு. டர்க்கி அஜர்பைஜானுக்கு அவங்க லெவல் என்னன்னு தெளிவா காட்டுச்சு. இப்போ கதை இன்னும் பெருசு. டார்கெட் பங்களாதேஷ். முன்ன இந்தியா உதவியாலேயே சுதந்திரம் பெற்ற அந்த நாடு இப்போ சீனா பாகிஸ்தான் ஆலோசனைகள்ல இந்தியாவை பெருமையா சவாலா பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்தியா ரொம்ப தெளிவா காட்டிட்டு தன் நட்பு சிங்கம் மாதிரி யாரும் தன் எல்லைகளையோ கௌரவத்தையோ தொடாத வரைக்கும் மட்டும் அமைதியா இருக்கும். தொட்டா சிங்கம் வெளிச்சு கர்ஜிக்கும். கடந்த சில மாதங்களா பங்களாதேஷ் இந்தியாவை மிரட்ட முயற்சிகள் ஆரம்பிச்சிருச்சு. சீனா பாகிஸ்தான் ஆலோசனைகள்ல பணம் போட்டு போர் உத்திகள் தீட்டி அழுத்தம் கொடுத்துச்சு. கிழக்கு வடக்கு இந்தியாவை மீதி நாட்டோட இணைக்கிற சிலிகுரி காரிடார் சிக்கன் நெக் தன் கையில இருக்குன்னு அதை கழுத்து பிடிச்சு இந்தியாவை மடக்கிடலாம்னு பங்களாதேஷ் பெருமையா நினைச்சது. ஆனா இந்தியா இப்போ பழைய இந்தியா இல்ல. முன்ன சகோதர பாவம் உதவின்னு பேச்சு பேசும். இப்போ தன் சுயநலன்கள் எல்லை பாதுகாப்புக்காக எவ்வளவு தூரம் போனாலும் போகும், யாரையும் மன்னிக்காது. அதனால ஒரு பக்கம் இல்ல 5 பக்கங்கள்ல இருந்து ஒரே நேரத்துல தாக்குச்சு. எல்லை தாண்டாமலேயே மின்சாரம், எரிபொருள், இன்டர்நெட், உணவு சப்ளை, வியாபாரம் எல்லா துறையிலும் ஒரே நேரத்துல கடுமையா அடிச்சது. ரிசல்ட், பங்களாதேஷ் முழுக்க சிதறி போச்சு. ஒரே நாள்ல நாடே குலுங்கி போச்சு. முதல் அடி கடுமையா மின்சாரத்திலே விழுந்துச்சு. யாரும் எதிர்பார்க்காத ஷாக். அடானி குரூப் பங்களாதேஷுக்கு குறைஞ்ச விலையில கொடுத்த 800 மெகாவாட் மின்சாரத்தை ஒரேடியா நிப்பாட்டிட்டாங்க. ஒரு பட்டன் அமுக்கின மாதிரி ஸ்விட்ச் ஆஃப், ஃபுல் பிளாக் அவுட். டாக்காவிலிருந்து சிட்டகாங் வரைக்கும் எல்லா பெரிய நகரங்களும் இருட்டுல மூழ்கி போச்சு. ஃபேக்டரிகள், கடைகள், ஹாஸ்பிடல்கள், சாலைகள் எல்லாம் அமைதி, உயிர் இல்லாம. உலகத்திலேயே 2வது பெரிய கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டரான பங்களாதேஷ் தொழில் ஒரேடியா நின்னு போச்சு. லட்சக்கணக்கான தொழிலாளிகள் வேலை போயிடும்னு பயந்து சாலையில வந்து நின்னாங்க. கோடிக்கணக்கான மதிப்புள்ள எக்ஸ்போர்ட் ஆர்டர்கள் ஒரே நாள்ல நின்னு போச்சு. டெட்லைன்கள் மிஸ், கஸ்டமர்கள் கோபம், ஒப்பந்தங்கள் கேன்சல். இதுக்கு முன்ன ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு வெறும் 14 யூனிட் மட்டும் கொடுத்த அடானி இப்போ மறுபடி வேணும்னா 40 யூனிட்க்கு 3 மடங்கு விலை ஏத்திட்டான். பங்களாதேஷோட சொந்த மின்சார நிலையங்கள் ஏதும் இல்லையே. பழையவை, கேஸ் இல்லாம மூடி போனவை, தினமும் கெட்டு போறவை. ரிப்பேர் பண்ண கத்துறாங்க. இந்தியா ஒரே வார்த்தையில சங்கதி தெளிவு பண்ணிட்டது. இனிமே மின்சாரம் சாதாரண வியாபாரம் இல்ல, இது ஆயுதம். நட்பை மதிக்காதவங்க மேலேயே இதை பயன்படுத்துவோம். மெசேஜ் பங்களாதேஷுக்கு லவுட் அண்ட் கிளியரா போயிடுச்சு. 2வது அடி டிஜிட்டல் துறையில விழுந்துச்சு. பங்களாதேஷ் இன்டர்நெட்ல 65% இந்தியாவோட ஆப்டிகல் ஃபைபர் நெட்வொர்க் மேல தங்கியிருக்கு. இந்தியா இன்டர்நேஷனல் கேட்வேக்ல மூடினதும் நாடே டிஜிட்டலா ஆஃப்லைன் ஆயிடுச்சு. வங்கிகள் வேலை செய்யல, மீடியா சேனல்கள் மூடி போச்சு, அரசு வெப்சைட்கள் கூட டவுன் ஆயிடுச்சு. இந்தியா மேல சைபர் சதி செய்யற ட்ரோல் குரூப்கள் மறைஞ்சிட்டாங்க. ஒரு தோட்டா தீர்க்காமலேயே இந்தியா எதிரியோட கழுத்தை பிடிச்சிட்டது. டாக்கா பத்திரிகைகள் பேச முடியல. ஆன்லைன் உலகத்திலிருந்து பங்களாதேஷ் முழுக்க துண்டிக்கப்பட்டுச்சு. 3வது அடி எரிபொருள் மேல விழுந்துச்சு. பங்களாதேஷோட மொத்த எண்ணெய் தேவையில 70% இந்தியாவிலிருந்து எடுத்துக்கிறாங்க. இந்தியா பெட்ரோல், டீசல் சப்ளைய ஒரேடியா நிப்பாட்டிட்டது. பெட்ரோல் பங்குகள் காலியாச்சு, ஃபேக்டரிகள் மூடி போச்சு, ஸ்கூல் பஸ்கள் நின்னுச்சு, ஆம்புலன்ஸ்கள் கூட எரிபொருள் இல்லாம சிக்கிக்கிச்சு. ஜெனரேட்டர்கள் ஓடுற தொழில்களும் நின்னுச்சு. சாலையில வாகனங்கள் டேங்க் காலியா நின்னுச்சு. மார்க்கெட்டுகள் காலியாச்சு. மக்கள் ஏமாற்றத்துல மூழ்கி போனாங்க. சீனா பாகிஸ்தானோட சேர்ந்து இந்தியாவை மிரட்டணும்னு பார்த்ததுக்கு இந்தியா இந்த அடி கொடுத்தது. இப்போ பங்களாதேஷுக்கு இந்தியா ரூல்களை ஏத்துக்கிறது தவிர வேற வழி இல்ல. 4வது அடி உணவு மேல விழுந்துச்சு. எல்லையிலிருந்து அரிசி, பருப்பு, காய்கறிகள், பழங்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டது.
மார்க்கெட்டுகள்ல குழப்பம் ஆரம்பிச்சது. இருக்கிறவ விலை வானத்தை தொட்டுச்சு. மக்கள் ரேஷன் கடை முன்னாடி காலி பைகளோட வரிசையில நின்னாங்க. முன்ன இந்தியா மனிதாபிமானத்தோட உதவி செஞ்ச நாடே இப்போ சீனா ஆலோசனையில குறைஞ்சு பார்க்கணும்னு முயற்சி செஞ்சது. இந்தியா தெளிவான மெசேஜ் கொடுத்தது. தன் நட்புக்கு மதிப்பு கொடுக்காதவன் தன் உதவிக்கு தகுதி இல்லை. 5வது மற்றும் கடைசி அடி எல்லை மூடல். 496 கிலோமீட்டர் எல்லையை முழுக்க சீல் பண்ணிட்டது. எந்த பொருளும் வரல, எந்த லாரியும் போகல. இந்தியா மார்க்கெட் மேல தங்கியிருந்த ஆடை தொழில் நின்னு போச்சு. ஆயிரக்கணக்கான லாரிகள் எல்லையில நின்னுச்சு. லட்சக்கணக்கான கோடி மதிப்புள்ள பொருட்கள் கெட்டு போறாங்க. டாக்கா வியாபாரிகள் கைகள் எரிஞ்சு போனாலும் ஒன்னும் செய்ய முடியல. இந்தியா சப்ளை சிஸ்டத்தை என்றும் சரி செய்ய முடியாத மாதிரி செஞ்சிட்டது. சீனா பக்கம் அழுத்தம் காட்டுற நாடு இந்தியா மார்க்கெட்ல இருந்து வெளியேறணும்னு தெளிவு பண்ணிட்டது. இந்த 5 அடிகளுக்கு பிறகு பங்களாதேஷ் நிலைமை பரிதாபமா மாறிப்போச்சு. மின்சாரம் போனா இருட்டு, இன்டர்நெட் போனா பேச்சு நின்னுச்சு, எரிபொருள் போனா வாகனங்கள் நின்னுச்சு, உணவு நின்னா பசி. எல்லை மூடினதும் வியாபாரம் முடிஞ்சது. டாக்கா தெருக்கள்ல கூச்சல், மார்க்கெட்டுகள்ல அமைதி, சாலைகள்ல போராட்டங்கள். அரசு சீனாவில இருந்து உதவி கேக்குது. ஆனா எந்த நாடும் பக்கம் நிக்க தயாரா இல்ல. இது வெறும் ரூல்கள் இல்ல, புதிய இந்தியா ரூல்களோட அறிவிப்பு. ஐக்கிய நாடுகள் சபையில பங்களாதேஷ் இந்தியா மேல புகார் கொடுத்தப்போ இந்தியா பிரதிநிதி ஒரே வார்த்தை சொன்னாரு. இந்தியா அமைதியை விரும்புது, ஆனா தன் சுதந்திரத்தோட சமரசம் செய்யாது. சபை முழுக்க கைத்தட்டல்கள்ல நிரம்பி போச்சு. இதே வார்த்தை இப்போ இந்தியாவோட புதிய வெளியுறவு கொள்கைக்கு உதாரணமா ஆயிடுச்சு. இப்போ இந்தியா வடகிழக்கு பகுதியில 230 கோடி ரூபாய்களோட புதிய சாலைகள், சுரங்கங்கள், ரயில் பாதைகள் கட்டுறது. எதிர்காலத்துல எந்த நாடும் மிரட்டுற வாய்ப்பு இல்லாம செஞ்சுட்டே இருக்கு. சிலிகுரி பாதை கதை முடிஞ்சது, புதிய இந்தியா கதை ஆரம்பமாச்சு. இந்த சம்பவங்கள் பங்களாதேஷுக்கு மட்டும் இல்ல, இந்தியா நட்பை பயன்படுத்தி சதி செய்ய பாகிஸ்தான், டர்க்கி, சீனா எல்லா நாடுகளுக்கும் பாடம். இப்போ போர் எல்லையில மட்டும் இல்ல, மின்சாரம், எரிபொருள், டேட்டா, வியாபார பாதைகள்ல நடக்குது. இந்தியா இந்த புதிய போரை ஒரு தோட்டா தீர்க்காமலேயே ஜெயிச்சிட்டது. இப்போ உலகம் ஒப்புக்கிறது, இந்தியா உள்ளூர் சக்தி இல்ல, உலக சக்தியா மாறிட்டு இருக்கு. அதோட திட்டம் அவ்வளவு துல்லியம், எதிரியோட பொருளாதாரத்தை முழங்காலுக்கு கொண்டு வந்துடுச்சு. நண்பர்களே, இது வெறும் ஒரு செய்தி மட்டும் இல்ல, இது இந்தியாவோட தன்னம்பிக்கையோட கர்ஜனை. இது புதிய இந்தியாவோட தைரிய சத்தம். 10 ஆண்டுகளா அமைதி, பொறுமை, சகோதர பாவம்னு பேசின இந்தியா இப்போ பலம், சுயசார்பு, சுயமரியாதைன்னு பெரிய சத்தமா சொல்றது. நட்பு பேர்ல ஏமாற்றம் செய்தவங்களுக்கு, ரகசியமா சதி செய்தவங்களுக்கு அவங்களே பேசுற பாஷையிலேயே கடுமையா பதில் சொல்றது. இனி போதும், இதுக்கு மேல பொறுமை இல்ல. நம்ம எல்லைய தொட்டவன், நம்ம கௌரவத்துக்கு அசிங்கம் செய்தவன், அவனே அழிஞ்சு போவான். அது இப்போ ரூல். இந்தியா டிப்ளமசி இனி சமாதானத்துக்கு இல்ல, தெளிவான பழிவாங்கலுக்கு. நட்பை மதிச்சவங்களுக்கு நாம இன்னும் சிங்கமா பாதுகாவலர்கள் தான். ஆனா எதிர்ப்பு காட்டினவங்க பெரிய விலை கொடுக்கணும். இதே புதிய இந்தியா சுயசார்பு உள்ளது, தன்னம்பிக்கையால நிரம்பியது, யாராலும் தோற்கடிக்க முடியாதது, யாராலும் நிப்பாட்ட முடியாதது. நாம யாரையும் மிரட்ட வரல, ஆனா ஒரு தடவை பதில் சொல்ல ஆரம்பிச்சா முழு உலகமும் நின்னு கேட்கும், பார்த்து கத்துக்கும். இந்த பெருமை, இந்த மார்புல கொதிக்கிற தீ இன்னைக்கு ஒவ்வொரு இந்தியனோட மனசுலயும் இருக்கணும். இந்த மெசேஜை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கோங்க. ஒவ்வொரு இந்தியனுக்கும் போய் சேரணும். ஒவ்வொரு மார்பிளையும் இந்த தீ பத்திக்கணும். இந்தியா மாறிப்போச்சு. இனி யாரும் நம்மை பலவீனர்கள்னு சொல்ல முடியாது. தேவை வந்தா வரலாறையே மாத்திடுவோம். நண்பர்களை பார்த்தீங்களா? பங்களாதேஷோட திமிருக்கு இந்தியா பதில் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்டா சொல்லுங்க. மற்றும் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்க்கணும்னா எங்க சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளை கூட ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அதனால எங்க வீடியோக்கள் எதுவும் மிஸ் ஆகாம நீங்களே முதல்ல பார்க்கலாம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.